வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. சிம்ம ராசிக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கார்டு என்ன வந்திருக்குன்னா, குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்திருக்கு. அதுவும் முக்கியமாக குலதெய்வம் இதில் யாருக்கெல்லாம் பெண் தெய்வமாக இருக்கோ அந்த பெண் தெய்வம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியை இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஆன்மீக சார்ந்த சுற்றுப்பயணம் போக போகிறீங்க. நிறைய ஆன்மீகத்தை பற்றின இன்னும் ஆழமான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்க போகுது. இறை நம்பிக்கையே இல்லாமல் இருந்தவங்க கூட இந்த ஆண்டு அந்த இறை சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக இறை சக்தி பின்னாடி தேடி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. நிச்சயமாக அது நடக்கும். நல்லதாகவே ஒரு விஷயம் நடக்கும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களை சுற்றி கம்ஃபர்டபுளான ஸ்பேஸை நீங்கள் தான் உருவாக்கணும். என்னை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் சரியில்லைன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் அது சரியாகவே இருக்காது. நீங்கள் தான் உங்களுக்கான அந்த ஒரு கம்ஃபர்டபுளான இடத்த உருவாக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல மனசை அமைதிப்படுத்தணும். மனசு அமைதி இல்லாமல் எதையாவது யோசிச்சுக்கிட்டு எப்போவுமே சலபலன்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு முதல்ல உங்களுக்கே தெரியாமல் போயிடும். அப்போது தினமும் தியானம் செய்து மனதை முதல்ல அமைதிப்படுத்துங்க. அது அமைதி அடையும் போது உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும், பதில் கிடைக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருஷமா அப்பதான் அமையும். அதனால மனசு அமைதி, தியானம் ரொம்ப முக்கியம். பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும். இறை சக்தியை நம்புங்க. இறை சக்தி தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்பாதவங்க கூட நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு மேல ஒரு சக்தி இருந்து நமக்கு எல்லாத்தையும் வழிநடத்திட்டு இருக்குன்றத இந்த வருஷம் நீங்கள் நிச்சயமாகவே உணர போகிறீங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். கமெண்ட்ல உங்களுக்கு அதாவது இறை நம்பிக்கை இருக்குன்றவங்க பிடிச்ச தெய்வத்தோட பெயரை குறிப்பிடுங்க. எனக்கு இறை நம்பிக்கையே இல்லைன்றவங்க அதையும் குறிப்பிடுங்க. நிச்சயமாக அடுத்த வருஷம் இறை நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. நன்றி அன்பர்களே.